நொறுக்கிய நாள், மத நல்லிணக்கத்தை சிதைத்த நாள். இந்தியா ஒரு புதிய இந்தியாவாக உருவெடுத்து வளர்ந்து கொண்டிருந்த வேளையில், இல்லை நாங்கள் 2000 ஆண்டுக்கு பின்னாடிதான் செல்வோம் என்பதை பறைசாற்றுவது போல ஒரு தீண்டத்தகாத செயலை செய்த நாள். அந்த நாள் பாபர் மசூதி இடிப்பு நாள், டிசம்பர் 6. நிறைய பேர் நினைக்கலாம், எப்படி பாபர் மசூதி இடித்தது இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கும் என்று. இந்தியாவோட தனி சிறப்பே மதச்சார்பின்மைதான். மதத்தின் அடிப்படையில் இந்தியா கிடையாது என்று அம்பேத்கர் சட்டத்தில் எழுதினாரோ அன்றில் இருந்துதான் இந்தியாவை ஒரு அழகான இந்தியாவாக, ஒரு புதிய இந்தியாவாக புரட்சியாளர் அம்பேத்கர் மத சாதி அமைப்பையெல்லாம் தனது சட்டத்தால் தூக்கி எறிந்து ஒரு சட்டத்தை எழுதி நம்ம எல்லாம் இந்த மண்ணில் தலைநிமிர செய்தார். அந்த தலைநிமிர செய்த ஒரு மகத்தான தலைவனின் இறந்த நாளை தேர்வு செய்து, அந்த நினைவு நாளை இவர்கள் கொண்டாடக்கூடாது, இவர்கள் அனுசிக்க கூடாது என்பதற்காக அந்த நாளை தேர்வு செய்து இந்த ஒரு கொலைபாதக செயலை செய்தார்கள். நாட்டில் ஒரு மசூதியை இடித்து ஒரு மதக்கலவரத்தை தூண்டி ஆட்சிக்கு ஒரு கட்சி வருகிறது என்றால் அது நாட்டுக்கே மிகப்பெரிய ஆபத்து. அப்படி ஒரு கொடிய செயலை செய்து இந்த நாட்டிற்கு ஆட்சிக்கு வந்த ஒரு அரசு இப்போது ஆட்சி கொண்டிருக்கிறது. ஆகவேதான் சொல்கிறோம், இது வெறும் இஸ்லாமியர்களுக்கான இழப்பு அல்ல, இது இந்தியாவுக்கான இழப்பு. அதனால்தான் இது பாபர் மசூதி இடிப்பு நாளில் இருந்து என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள், நீங்கள் கண்டிக்கிறீர்களோ இல்லையோ, எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு டிசம்பர் 6 இதை எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த தீர்ப்பை எதிர்த்து முதலாக இது மேல்முறையீடு செய்ய வேண்டும், இது ஜனநாயகத்துக்கு எதிரான தீர்ப்பு குரல் கொடுத்தவரும் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தான். ஏன்? நாங்கள் அம்பேத்கரின் வாரிசு. இந்த மண்ணில் பிறக்கப்பட்ட அனைவரும் சமம், அனைவருமே சமம். மதம் என்பது ஒரு ஒழுக்கத்திற்காக தவிர எங்களுக்குள் பிரித்து பார்ப்பதற்கோ எங்கள் சகோதரத்துவத்தை சிதைப்பதற்காகவோ அல்ல. ஆனால் இப்போதைய தேவை, ஏன் அந்த இடத்தில் இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஏன் நாம் போராட வேண்டும்? இப்போது அல்ல, இன்னும் எத்தனை 100 ஆண்டாலும் டிசம்பர் 6 என்று போராடுவோம். நீங்கள் இடித்தது ஒரு பாபர் மசூதி தான், ஆனால் நூற்றுக்கணக்கான பாபர் மசூதியை பாபர் மசூதி என்று நீங்கள் ஒன்றை இடித்தால் 100 எழுப்புவோம். எத்தனை ஆண்டு காலமும் போராடுவோம். அதே இடத்தில் மீண்டும் பாபர் மசூதியை சட்டப்படி எழுப்புவோம். நீங்கள் அநீதி செய்தீர்கள் என்பதை தோலுரித்து காட்டுவோம். எங்கள் வம்சாவளிக்கு இந்த வரலாறை நாங்கள் சொல்லிக் கொண்டே இருப்போம். உங்களை ஆட்சியில் இருந்து அகற்றுவதுதான் எங்களது லட்சியம். வெறும் பாபர் மசூதி இடிப்புக்காகவும் இஸ்லாமிய மக்களுக்காகவும் இந்த போராட்டம் அல்ல. இந்த போராட்டம் என்பது அப்பாவி இந்து மக்களை ஏமாற்றி ஆட்சியின் கட்டிலில் அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த அரசை அகற்றுவதற்காகத்தான். ஏன் இந்த ஆட்சி இந்துக்களுக்கும் எதுவும் செய்யவில்லை, இந்து மக்களுக்கும் எதிரான ஆட்சி. அதைதான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்ட வாயிலாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன செய்திருக்கிறது இந்து மக்களுக்கு இந்த ஆட்சி? இந்துக்கள் என்ற பெயரில் எங்களது முன்னோர்கள் கோயில்களை எழுப்பி அதன் ஒரு வழிபாடு, உருவ வழிபாடு, அதாவது யாராவது நல்ல ஒரு கண்ணியமா வாழ்ந்தவங்கள் பேரில் ஒரு கோயிலை எழுப்பி அந்த கோயிலில் நாங்கள் வழிபடுவோம். எந்த மூட நம்பிக்கையும் கிடையாது. மேகம் அடிப்பார்கள், சந்தோஷமாக எங்கள் தெரிந்தே சாமியாடி பூஜை வழிபட்டு ஒரு ஆடு வெட்டி சாப்பிடுகிற வழக்கத்தை கொண்ட இந்த மக்களை எங்கிருந்தோ அந்த பார்ப்பனன் மூட நம்பிக்கைகளை எடுத்து உரைத்து எங்களை கோயிலுக்கு விடமாட்டோம் என்று சொன்னதற்காகவே நாங்கள் எங்கள் மூதாதையர்களுக்கு கோயில் கட்டிய அந்த கோயிலில் கூட இன்று பார்ப்பனன் படிப்படியாக உள்ளே வந்துவிட்டான். அவன் இன்னைக்குதான் நீ கொடை விட்டு கொடுக்கணுங்க, இந்த முட்டா பையனும் அதை செய்யலாம். ஏன்? எவன் என்னை கோயிலுக்கு விடமாட்டேன் என்று சொன்னாயோ அதற்காகவே நாங்கள் கோயில் கட்டினோம். பள்ளிக்கூடத்துக்கு விடமாட்டேன்னு சொன்னான், அதுக்காகவே நாங்கள் சொந்தமாக பள்ளிக்கூடங்களை எழுப்பி இருக்கிறோம். நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் இஸ்லாமிய பெருமக்களும் தாழ்த்தப்பட்ட பெருமக்களும் இந்த நெல்லை மாவட்டத்தில் பள்ளிக்கூடங்கள் ஏன் கட்டினோம்? வரலாறை நினைத்து பாருங்கள். எங்களை பள்ளிக்கூடத்திற்கு நீ விடமாட்டேன் என்று சொன்னதால்தான் சொந்தமாக பள்ளிக்கூடங்களை எழுப்பி
கல்வி கற்று இன்று நாங்கள் உன்னை போன்று உருவாகி இருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தால் தான் எங்களுக்கு கல்வி கிடைத்தது. அதனால்தான் நீ இப்போ தேசிய கல்விக் கொள்கை திட்டம் என்கின்ற பெயரில் அந்த கல்வி எங்களுக்கு கிடைக்காமல் செய்ய பார்க்கிறாய். குறிப்பாக இன்று அவர்களை நம்பி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டிருக்கும் சூத்திரர்களுக்குதான் அது மிகவும் ஒரு பிற்போக்கான சட்டம். எப்படி ஒரு ஹோட்டல் வைத்திருந்த தகப்பன் அவருடைய மகன் ஹோட்டல் தான் வைக்க வேண்டும், தச்சு வேலை பார்க்கின்ற மகன் தச்சு வேலை தான் பார்க்க வேண்டும், வயல் வேலை பார்க்கிறவரோட மகன் வயல் வேலை தான் பார்க்க வேண்டும். அப்படிதான் இந்த சட்டம் சொல்கிறது. 5ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்ல பரீட்சை வைப்பாங்க. அந்த பரீட்சையில யாரு பாஸ் ஆகுறாங்களோ அவங்கள அடுத்து படிக்க வைப்பான். ஃபெயிலா இருந்தா உடனே அவங்க அப்பா என்ன வேலை பார்க்கறோ அந்த தொழில் சம்பந்தமா இவனே சொல்லி கொடுத்து அந்த தொழிலுக்கு நம்மளை தள்ள பார்க்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 70 ஆண்டுகள், அதாவது 7-10 ஆண்டுகள், 7 டிகேட்ஸ் என்று சொல்வார்கள். இந்த 7-10 ஆண்டுகள் தான் நமது தலைமுறை கல்வி கற்றிருக்கிறது. அதே அவனுக்கு பிடிக்கவில்லை. 7-10 ஆண்டுகள் நம்ம கல்வி கற்று அரசு அதிகாரத்தில் நாம் இப்போதுதான் ஏறி பார்க்கிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளாக நமக்கு கல்வி மறுக்கப்பட்டது. 2000 ஆண்டுகள் கல்வி இல்லை, உரிமைகள் இல்லை, அடிமைகளாக வாழ்ந்தோம். அம்பேத்கர் எழுதிய சட்டத்தால் தான் அனைத்தையும் நொறுக்கிறோம். ஆனால் 2000 ஆண்டுகள் மூட நம்பிக்கையிலும் மனு தர்மத்திலும் ஆட்சி செய்த அந்த ஆட்சி இப்போது உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ளும் படிப்படியாக நுழைகிறது. ஜாதியத்தையும் மதத்தையும் தூண்டிவிட்டு உள்ளே நுழைகிறது. மிகப்பெரிய ஆபத்தை நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஆபத்து சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்மூடித்தனமாக என்னவென்றே தெரியாமல் பாரதிய ஜனதா கட்சிக்குள் அந்த சங் பரிவார் கூட்டத்துக்குள் இந்த அப்பாவி இந்து மக்கள் உள்ளே நுழைகிறார்கள். இந்துக்களுக்கு என்ன செய்தது என்று கேட்டு பாருங்கள். ஒன்றுமே இல்லை. ஒருவர் என்னிடம் சொன்னார் அழகாக, ஜிஎஸ்டி வந்தவுடன் ஐடிஐல இருக்க ஒரு 12 கம்பெனி ஓடி போயிட்டு எனக்கு டெய்லி 1000 ரூபாய் வருமானம் கிடைக்கும், இப்போ வாரத்துல 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தை சொல்றாரு. ஓடுனதுல பாதி பேர் முஸ்லீம். அது எனக்கு ஒரு சந்தோஷம். எப்படி அவரை சிந்திக்க வைக்கிறார்கள் பாருங்கள். உழைப்பு போச்சு, பணம் போச்சு, ஆனால் ஓடியவன் முஸ்லீம் என்கின்ற சந்தோஷத்தை நம் சகோதரனுக்கு கொடுத்து அதில் அழகு பார்க்கிறாள். ஆனால் அவன் ஏழ்மையாகிறான், அவன் கஷ்டப்படுகிறான். விரைவில் பிச்சை எடுப்பார்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியை நம்பி சென்றவர்கள் என்பதை நான் இந்த மேடையின் மூலமாக தெரிவிக்கிறேன். இதற்காகவே நான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பயன்படுத்துகிறேன். குறிப்பாக இது இஸ்லாமியர்களுக்காக அல்ல, இந்தியாவுக்காக நாங்கள் போராடுகிறோம். எங்களது மசூதி இடிக்கப்பட்டது, தகர்க்கப்பட்டது. 1000 கண்டிக்கவும் போராடிக்கவும் எங்களுக்கு நீங்கள் வர வேண்டாம். ஆனால் சுயமாக சிந்தியுங்கள், என்ன நடக்கிறது என்று சிந்தியுங்கள். இந்துக்கள் என்கிறார்கள். குறிஞ்சாங்கலம் என்று ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே அந்த தாழ்த்தப்பட்ட பறையர் சமுதாய மக்கள் கோயில் கட்டி வழிபடக்கூடாது என்கிறான். இந்துதானே? ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் அங்கே சென்று கேள்வி கேளுங்கள். அந்த மக்களுக்கு நியாயம் வழங்குங்கள். இந்த சுத்தமல்லியில போன வாரம் பிணத்தை, மூதாட்டியின் பிணத்தை கொண்டு பிழைத்து இருக்கிறார்கள். தனது சொந்த சுடுகாட்டி. எவனோ போன் பண்ணி சொன்னானா இது பாதகம். உடனே காவல்துறையும் வருவாய்த்துறையும் வரிஞ்சு கட்டி கொண்டு போய் இரவோடு இரவாக அப்பாவி 10 மக்களை தேர்ந்தெடுத்து குழியை இரவோடு இரவாக தோண்டி மறுநாள் வேறு இடத்தில் அடக்கம் செய்து விட்டார்கள். காலை நாங்கள் அனைவரும் சென்று பார்த்தால் அது அவர்களுக்கு சொந்தமான இடம் என்று முடிவாகிறது. வேலி யார் பிணத்தை அப்புறப்படுத்தினார்களோ அவர்களே உங்கள் இடம் என வேலி போட்டு கொடுக்கிறார்கள். அங்கே எந்த இந்து வந்தான், எந்த இந்து வந்து பார்க்கிறான்? இன்னும் ஜாதியும் மதமாக நீ பார்க்கும் வரை நீ அங்கேயும் அடிமையாகத்தான் இருப்பாய், அங்கேயும் அடிமையாகத்தான் இருப்பாய். நீ எல்லோரையும் சமமாக பார்த்தால் உனக்கு எதுக்கு இந்த அவப்பை? இந்த மண்ணில் பாரதிய ஜனதா கொள்கைகளோடு நான் நல்லா இருக்கிறேன், அந்த கட்சியில போய் சேர்ந்தவன் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் கொடுத்த கொள்கையாலும் சித்தாந்தத்தாலும் நான் இவ்வளவு சொந்தங்களை நான் வைத்திருக்கிறேன். எனக்காக ஓடி வந்து எங்கு வேணாலும் ஓடி வர சொந்தங்களை வைத்திருக்கிறேன். எனக்கு என்ன பிரிவினை? 1000 சொந்தங்கள் இருக்கிறது. எவனெல்லாம் ஜாதி பார்க்கிறானோ அவன் எல்லாம் போய் பாரதிய ஜனதால சேர்க்கிறான். எவனெல்லாம் ரவுடியா இருக்கானோ அவன் எல்லாம் போய் பாரதிய ஜனதால சேர்றான். ஏன் சேர்றான்? சிந்திச்சு பாருங்கள். அந்த கட்சி அப்படிப்பட்டவர்களுக்கான கட்சி. அப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். இதில் ஒருபோதும் நாம் பின்வாங்க கூடாது. முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்போம். டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, தீர்ப்பு வழங்கியாச்சு, அங்க ராமர் கோயில் கட்டப்பட்டது. நமக்கு என்ன வேலை என்று நினைக்கிறான். தவறு செய்துவிட்டால் அவனை நாம் தண்டிக்க வேண்டும். அந்த ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும். அவன் அகற்றப்படுவான், அது உறுதி. நாம் நெஞ்சிரம் கொண்டு போராட வேண்டும். நம்மளை பின்வாங்க பார்ப்பான். அங்கே இருக்கிறவன் ஜாதியும் மதமும் பார்க்கிறான். ஒரு இடத்துல நான் நண்பர்களோடு சந்தோஷமாக அனைத்து சாதி நண்பர்களோடு நாங்கள் ஒரு குழுமமாக இருக்கிறோம். அதில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவன்
ஏன் இவன் இந்த சாதி அப்படிங்கிற நண்பர்களுக்கு மத்தியில் பேசியிருந்தான். அவனை அனைவரும் சேர்ந்து நீ இனிமேல் எங்களோடு சேரக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கும். ஒதுக்கி வைத்து கூட நம்ம ஓடி போய் 20 வருஷத்துக்கு முன்னாடியே சேர்ற கட்சி பாரதிய ஜனதா. அவன் இப்போது அங்கே உறுப்பினராக இருக்கிறான். அதே போல கடந்த 6 மாதத்துக்கு முன்பு அதே நண்பர்கள் மத்தியில் ஒருவன் ஜாதியம் பேசுகிறான். ஜாதியம் பேசுவதை நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டோம். அவனும் போய் தற்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு சேர்கிறான். அப்போது அந்த அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு இதை புரிந்து கொள்ள வேண்டும். அமைப்பு ஐயோ வந்தாயினம் என்ன செய்தார் இந்த மோடி? அழகாக உடைகளை கொண்டு சுற்றி வருவதை தவிர நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? என்ன பொருள் விலைவாசி குறைந்திருக்கிறது? நாம கூட கஷ்டப்பட்டு போவையா? இந்த தாழ்த்தப்பட்டவனும் இந்த இஸ்லாமிய மக்கள் நம்ம கஷ்டப்படுவோம். வேற யாரும் நல்லா இருக்கா? பாரதிய ஜனதா கட்சி நம்பி போறோம் யாராவது நல்லா இருக்காங்களா? யாரும் கிடையாது. ஆக நம்மளோட இலக்கு ஆட்சி அகற்றம். நம்மளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்